ஆமென். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2004 வருடம் ஆமென் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அதில் இருந்து நாங்கள் மிஷன் ஊழியத்திற்கு போகும்பொழுது பாஸ்டர் கூட வந்தாங்க. ஒரு போதகர் நம்முடைய ஏஜி பைபிள் காலேஜ், ஆன்டியாக் பைபிள் காலேஜ் இருக்குது நம்முடைய பாண்டிச்சேரி, அங்கே அவர் வாத்தியாராக இருக்கார். அவர் வந்து என்னுடைய மகனுக்கு அவர் அவர் வாத்தியாராக இருந்திருக்கார். அவர் தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எஸ்எஃப்சிக்கு நாங்கள் போனப்போ நாங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி. இதேமாரி பாஸ்டரும் ரட்சிக்கப்பட்டதை குறித்து மிகுந்த சந்தோஷம். தேவன் நம்மை கொண்டு மாபெரும் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் தீர்க்க தரிசனம் எப்படி சொல்ல மாட்டேன்னா, அந்நிய பாஷை பேசிட்டு விளக்கம் இல்லை. வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளை நீங்கள் தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கொள்ளணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் அந்நிய பாஷை பேசணும், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணணும், நீங்கள் அப்படியே தேவ பிரசனத்தில் அப்படியே இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் புறப்பட்டு போவீங்க. நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்கள். நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதித்து, என் வாழ்விலே நீ பாராட்டின கிருபைகள், என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. கைத்தடி சேர்ந்து பாடுவோம். மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, விலகாமலே ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கைத்தட்டியெல்லாம் சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், ஆச்சரியமானவரே. நல்லா கைத்தட்டி எல்லாரும் சமீபமாக கைத்தட்டி பாருங்க. எல்லாரும் கைத்தட்டி எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆச்சரியமா சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சொல்லுவோம். சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை, ஆச்சரியமானவர். சகோதரர் சத்தமா பாடுங்க. சகோதரர்கள் பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது ஆச்சரியமான காரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அடிமைத்தனத்தை உண்டாக்குகிற ஆவியே இயேசுவின் நாமத்தாலே வெளியேறு. வசனங்கள் வேலை செய்ய முடியாம, ஜெபிக்க முடியாம, ஆராதிக்க முடியாம, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாம இருக்கிற எல்லா தடைகள் இப்பொழுது சிலருக்கு இருக்கிற மந்த ஆவி வெளியேறுகிறது. மந்த ஆவி, ஓ
ஓ ஹalleluya. மந்த ஆவியே வெளியே போ இயேசுவின் நாமத்தில். சரீரத்தை விட்டு வெளியேறு. சாப வல்லமைகள் வேரோடு பிடுங்கப்படு. சாப வல்லமைகள் வேரோடு பிடுங்கப்படு. ஆமென். வேரோடு பிடுங்கப்படு. ஹalleluya. அத்திமரம் பட்டு போனதே போல ஓ சாபங்கள் பட்டு போவதாக, வறுமைகள் பட்டு போவதாக, தரித்திர ஆவிகள் பட்டு போவதாக. சில சகோதர ஆண்கள் நல்லா ஜெபிக்கணும். ஓ உங்களுடைய சாபத்தின் அடையாளம் மாறுது, வறுமையின் அடையாளம் மாறுது, ஆமே கடன் பிரச்சனையுடைய அடையாளம் மாறுகிறது. ஓ பற்றாக்குறை என்கிறது ஆமே அடையாளங்கள் மாறுகிறது. ஆமென். ஹalleluya. உங்களுடைய கரத்தை உயர்த்தும் பொழுது உங்க கரத்தை ஆண்டவர் பிடிக்க விரும்புகிறார். உங்க கைய இதுவரைக்கும் வேலையை பிடிச்சிட்டு வந்தீங்க, படிப்பை நம்பிட்டு இருந்தீங்க, கணவனுடைய கையை பிடிச்சு, மனைவியுடைய கையை பிடிச்சு, அப்பா அம்மாவுடைய கையை பிடிச்சு நடந்தீங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரே உங்களை கரங்களை பிடித்து நடத்த விரும்புகிறார். ஆம். கை உயர்த்தி அப்படி எல்லாரும் நீங்க கை உயர்த்திட்டீங்கன்னா உங்க கையை ஆண்டவர் பிடிச்சுப்பார். அநேகருடைய கைகளை நான் பார்க்கிறேன். சில பேர் 2 கையை உயர்த்திருக்கிறீங்க. உங்க 2 கையுமே ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். எப்படி ஒரு தகப்பனை போல. அவர்தான் உன்னுடைய தகப்பன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? நீ திருமணம் முடிந்த பிறகு உங்க அப்பா உன்னை கைவிட்டிருக்கலாம், அம்மா கைவிட்டிருக்கலாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்த கைவிட்டிருக்கலாம். ஆனா தேவன் உன்னை கைவிடவில்லை. கிறிஸ்து உன்னை கைவிடவில்லை. அநேக வாலிப பிள்ளையுடைய கரங்களை ஆண்டவர் பிடிக்கிறத பார்க்கிற சகோதரனே, உன் கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறார். கலங்காத, கலங்காத, தைரியமாயிரு. ஆமென் சொல்லுங்க. தைரியமாயிரு. உன் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாத, பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதே. ஆமென். அவர் உங்களை ஒரு தகப்பனை போல சுமக்க போகிறார். சொந்தமான கை உயர்த்தி பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை, இமை பொழுதும் என்னை ஆச்சரியமானவர். 2 கை அப்பாவுக்கு முன்னாடி கைகளை ஏந்தி, ஒரு பொருளை கொடுத்தா எப்படி வாங்குவீங்க அப்படி கை ஏந்தி, ஒரு பொருளை கொடுத்தா எப்படி வாங்குவீங்க அப்படி கைகளை ஏந்தி, மாணவரே சொல்லிக்கிட்டே இருங்க. ஆச்சரியமானவர், ஆச்சரியமா. உங்களுடைய கண்களை ஆச்சரியமானவைகளை பார்க்க வைக்க போகிறார். சொல்லுங்க, ஆச்சரியமானவர், ஆச்சரிய. சில சகோதரர்கள் பாடாம நிக்கிறீங்க. சின்ன தம்பிமார் பாடுறீங்களா? உங்க பாதையில இருக்கிற எல்லா பள்ளங்கள் சரி செய்யப்படுகிறது, மேடுகள் சரி செய்யப்படுகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை, ஹல்லேலூயா, இந்த இடத்துல என்னெல்லாம் வாக்கு தத்தத்தை கேட்டியோ, என்னென்ன வாக்கு தத்தங்கள் நீ பெற்றுக் கொண்டாயோ, அது அத்தனையும் வாழ்க்கையிலே நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. மரண ஆவியே வெளியேறு, தற்கொலையின் ஆவியே வெளியேறு. ஹல்லேலூயா. ரிபா லகதர ஷதரபல கதரபல ரிபிலி ரிபி ஷகரபல.
மரண ஆவி உன்னை மேற்கொள்ள முடியாது. பொல்லாத நோய்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. பரம்பரை சாபங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நாம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஃப்ரீ ஆயிட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, வெளியில் செருப்பை கழட்டிட்டு உள்ளே வருவோம், போகும்போது மறக்காமல் போட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி துக்கத்தை அப்படியே வெளியே கழட்டி வச்சுட்டு போகும்போது மாட்டிட்டு போயிடக்கூடாது. ஆணுடைய பாத்திரம் இறக்கி வச்சுட்டு போயிடணும். 10 பேர் தான் வாய் கொண்டு வந்துருக்கீங்க, 59 பேர் வாய் கொண்டு வரல. உடனே ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். கேப்பு விடும்போது உடனே ஃபேன் உங்களுக்கு குளிர்துன்னு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்தோன்னு ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா பயங்கர குளிர். ஏன்னா நாங்கள் வேர்த்து நாங்கள் பிரசங்கம் பண்ணி போல இருக்கிறோம். ஏன்னா எங்கெல்லாம் ஷீட்டு போட்டது சர்ச்சு, பயங்கர ஹாட்டாக இருக்கும். இங்கே வந்ததுன்னு உங்களை கூலாக வச்சுருக்காங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. நான் 2 விஷயத்தை சொல்ல போகிறேன். ஒன்று, ஃபஸ்ட்டு வாழ்வினுடைய நோக்கம் இல்லையா. 2வது செஷனில் உங்களுக்கு இந்த பெந்தைகோஸ்தேர் 3 விதமான அபிஷேகத்தை குறித்து நான் பேசுவேன். சரியா. வாழ்க்கையில் ஒரு நோக்கம். இப்போ நமக்கு என்ன பழகிட்டோம்னா, செய்தியை கேட்டு பழகிட்டோம். சொல்லுங்கள், செய்தி உங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த மாதிரி 25 டைரி உங்கள் வீட்டில் கிடக்கும். குறிப்பு எழுதுறவங்களுக்காக சொல்கிறேன், எழுதுறவங்களுக்காக ஸ்தோத்திரம். அதனால் எழுதாமல் விட்டுறக்கூடாது, எழுதுனவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மாதிரி 25 டைரி உங்கள் வீட்டில் கிடக்கும். எல்லா பிரசங்கமும் இருக்கும், செய்திகள் நிறைய இருக்குது நமக்குள்ள. ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. பேசிக்கிட்டே இருங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். மனசுக்குள்ளே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது இது எப்படின்னா, நீங்கள் சிக்கன் குழம்பு சில பேர் வைக்கிறேன்னு சொல்லி எதெல்லாம் கிடைக்குதோ உள்ளே போட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரோட்டில் இப்போ செய்யும்போது பார்த்தீங்களா, இப்படி ஒன்று அள்ளி போடுவோம், இதை அள்ளி போடுவோம், இதை 2 ஊற்றுவான், இப்படி ஊற்றுவான், அப்படியே போட்டுட்டே இருப்பேன். நீங்கள் அப்படியே மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். கை வைத்தல்ல சொல்லுங்கள். நான் என் கூட ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? ஆமேன்னு சொல்லுங்கள். திடீர்னு கறி கடைக்கு போயிடக்கூடாது. திடீர்னு இங்கே இருப்பாங்க, நிறைய பேர் கறி கடைக்கு போயிடுவாங்க. சிக்கன் வாங்கலாமா, மட்டன் வாங்கலாம்? ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே அதில் ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது, மீன் வாங்கலாமா? அதனால் நீங்கள் அது போன பிறகு ஏதாவது வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். கை வைத்தாமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போது முதல்ல ஒரு வாழ்க்கையுடைய நோக்கம். நம்மகிட்ட கேட்டது நிறைய விஷயம் இருக்குது, ஜெபிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நன்றி. நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் அனுபவங்கள் இல்லாமல் இருக்குது. என்ன தேவை சொல்லுங்கள்? நான் சொன்ன வார்த்தையை திரும்ப சொன்னேன், அனுபவம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் எனக்கு வேணும், அனுபவம் எனக்கு வேணும். அதனால் ஃபஸ்ட்டு செஷனில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா. அப்புறம் 2வது பரிசுத்த ஆவியினை குறித்து என்ன பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, மைக்கை பிடிச்சினா வைக்க மாட்டேன். அதான் பிரச்சனை. நான் வைக்கிற பாஸ்டர் காலம் சொன்னேன்னா 12 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாள். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஆவியனை எப்போ நிறுத்துறாரோ அப்போ நிறுத்திடுவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்கள். கை வைத்து அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா அப்படியே ஸ்தோத்திரம் பட்டே இருங்க. நீங்கள் இந்த தேவ பிரசனத்துக்குள்ளே இருக்கணும். அப்படியே குலோப் ஜாமுன் எவ்வளோ ஊறுதோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படி தானே? புரியுது அவங்களுக்கு? சில பேர் ஃப்ரெஷ்ஷாக அதிரசம் போடுவாங்க, ஆனாலும் சுற்றி வச்சு தான் உடச்சி சாப்பிடணும். அப்போ தான் போட்டிருப்பாங்க, ஆனாலும் அதிரசம் எப்படி தான் இருக்குது. ஆனால் குலோப் ஜாமுன் மாதிரி என்ன பண்ணணும், தேவ பிரசனத்துக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே வார்த்தையும் வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனம் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுது உங்களுக்கு? தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோடைய அபிஷேகத்தை உணர்வீங்க. உடனே ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவர் உங்களோட இடைப்படுறாருன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அதனால தான் உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் செஷன் நடத்திட்டேன். ஒரு டெலிவரன்ஸ். நீங்கள் நல்ல நிறைய பேருக்குள்ளே டிப்ரெஷன் இருந்தது, மன உளைச்சல் இருந்தது, அந்த கட்டுகள் இருந்தது, அதை உடச்சிருக்கிறோம். சில பேருக்குள்ள பரம்பரை சாபங்கள், சரியா, பரம்பரையாக வர்ற சில சாபத்தின் அடையாளங்கள். சரியா, டாக்டர்கிட்ட போனோன்னே கேட்குறாங்க, சுகர் இருக்குதா? நான் சுகர் எனக்கு இருக்குதா, நான் எங்கள் அப்பாவுக்கு இருக்குதா, அம்மாவுக்கு இருக்குதா, தாத்தா பாட்டிக்கு இருக்குதா, முன்னோருக்கு இருக்குதா, அப்படிலாம் கேட்குறாங்க. கேன்சருக்கு போய் கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் யாருக்கு கேன்சர் இருக்குதா? கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணும்போது கேட்குறாங்களா இல்லையா? சாபம் தாவி தாவி வரும் என்று சொன்னால் ஆசீர்வாதம் தாவி தாவி வரும். கை உயர்த்தி அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ஆராதிக்கிற நீங்கள் எல்லாரும் உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதங்களை வச்சுட்டு போகிறீங்க.
ஏன்னா 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி நல்ல கர்த்தரை ஆராதிச்சிட்டிங்கன்னா உங்கள் சந்ததிக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை வச்சுட்டு போகிறீங்க. இப்போ நான் சொல்கிறது ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்கிறேன். கை வைத்த எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விலங்குதான். நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். அப்பா அம்மா வந்துட்டு பிள்ளைகளை டியூஷன் அனுப்பிட்டு வந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுற, டியூஷனில் அனுப்பிட்டு வந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைனா கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து தான், அதில் இருந்து தான், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். கை வைத்தாமேன்னு சொல்லுவோமா. அப்போ ஒரு டிவைன் பர்பஸ், வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நோக்கம். ஆண்டவர் யாருமே சும்மா ரட்சித்து வைக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே ஆண்டவர் காரணம் இல்லாமல் சும்மா எதுவும் செய்ய மாட்டார். அவர் படைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இல்லைங்கண்ணா உங்களுக்கு. ஆமேன். அவர் உங்களை சிருஷ்டித்ததற்கான ஒரு நோக்கம். அப்படி ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்களை நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் நெகேமியா புத்தகத்தை குறித்து, நெகேமியா புத்தகத்தை 1வது அதிகாரம் 1வது வசனம் 11வது வசனம் 2 வசனத்தை சூசான் என்கிற அரண்மனையில் நெகேமியா, அதாவது எஸ்ரா புத்தகம், நெகேமியா புத்தகத்தை படிச்சிங்கன்னா எஸ்ரா ஆலயத்தை கட்டுகிறார், நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறார். அலங்கம் என்று சொன்னால் காம்பவுண்ட் வால், சுற்றுச்சுவர். சொல்லுங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். என்னது? சரி. அலங்கம் அதாவது ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் ஆலயத்தை சுற்றிலும் இருக்க வேண்டிய அலங்கமும் என்ன பண்ணப்படணும்? கட்டப்படணும். அப்போ ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பேசுவார். எங்கெல்லாம் பேசுவார்? அவர் எல்லா இடத்துலையும் பேசுவார். கை வைத்தாமேன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வாசித்த கேள்வி, அந்த வாசித்த வேத பகுதியில் எங்கே ஆண்டு பேசினார்? நெகேமியா கூட எங்கே பேசினார்? பதில் சொல்லுங்கள். எங்கே பேசினார்? அரண்மனையில் பேசினார். மோசே கிட்ட ஆண்டு எங்கே பேசினார்? சீனாய் மலையில். ஓகே. முச்செடிக்கு ஆடு மேய்ச்சிருக்க இடத்துக்கு அவர் பேசினார். சரியா? இப்போ நான் அந்த இஸ்ரேல் நான் போயிட்டு வந்தேன். எனக்கு தெரியும் ஏன் நான் இஸ்ரேல் போயிட்டு வந்தப்போ அந்த இடத்துல பார்த்தேன். இந்த ஏரியாவில் தான் அவர் ஆடு மேய்ச்சிட்டு தான் இங்கே தான் ஜனங்கள் நடந்திருக்கிறாங்க. அற்புதம் இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்களால பிரயாணம் பண்ணவே முடியாது. ஏன்னா கண்டிப்பாக மேகஸ்தம்பம் வேணும், கண்டிப்பாக அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணணும் வேணும். கண்டிப்பாக அது இல்லாமல் நம்ம தண்ணி குடிக்காமல் டெய்லி கதை தள்ள முடியுமா? ஒரு மடக்கு தண்ணியாக என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கிறோமோ குடிக்கலையோ, தண்ணி பாட்டிலுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருப்போம். நான் இப்போ தண்ணி பாட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே தண்ணி இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க. தண்ணியில் சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணி பக்கத்து இல்லை நினச்சோன்னே விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு ஒன்று அப்போது தண்ணி இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு நாளை கடத்த முடியுமா? ஒரு மடக்காவது என்ன பண்ணணும். அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய கிருபை, ஆசீர்வாதம், தேவனுடைய வல்லமை, அபிஷேகம், வார்த்தை இல்லாமல் நீங்கள் ஒரு நாளை தள்ளவே முடியாது. புரிஞ்சுங்கன்னா கை வைத்து அல்லிலே சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் என்ன நோக்கத்திற்காக என்னை படைத்தார். அப்போ அவர் அரண்மனையில் இருக்கும்போது ஆண்டு பேசினார். சூரச்செய்தியில் இருக்கும்பொழுது ஆண்டு என்ன பண்ணுறாரு, எலியா கூட பேசுகிறாரு. முச்செடிக்கு நடுவில் இருந்து ஆண்டு பேசுகிறாரு. ஆமீன். சவுல்கிட்ட எங்கே பேசினார்? பவுல்கிட்ட எங்கே பேசினார்? அவன் தமஸ்குக்கு என்ன பண்ணுறான், குதிரையில் வேகமாக ஓடிட்டு இருக்கிறான். ஓடிட்டு போகிறவனை துரத்திட்டு போய் கீழே தள்ளி விட்டு குருடாக்கி அவன் கூட பேசுகிறார். கை வைத்த இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்? ஒரு டிவைன் பர்பஸ், தெய்வீக நோக்கம். தலைமையில கை வச்சு சொல்லுங்கள். கையை தூக்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. கை மேலே இப்படி வச்சிடணும், அப்படி இப்படி இழுக்கக்கூடாது கையை. என்மேல் தேவ நோக்கம் இருக்கிறது. சொல்லுங்கள், தேவ நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கி பெந்தேகோஸ்தே நாள். ஒரு தேவ நோக்கத்தோடு தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் பல இடத்துக்கு பேசும்போது நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கலாம், நல்ல வேலை, இடம், வீடு, வசதி, படிப்பு, ஞானம், அறிவு, திறமை நிறைய இருக்கலாம் உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அரண்மனை, நல்ல வேலை, அரசாங்க உத்தியோகம், அரசாங்க சம்பாத்தியம் இருக்குது, நல்ல வேலை,
வீட்டு வாடகை கொடுக்க வேண்டாம், வீடு சொந்த வீடு இருக்குது, படிப்பு இருக்குது, கை நிறைய சம்பளம் இருக்குது. அரண்மனையில் இருந்தாலும் கர்த்தர் பேசுவார். அரண்மனையில் இருந்தாலும் தேவ நோக்கம் இருக்கிறது. அரண்மனையில் இருந்தாலும் தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பழகிருக்கோன்னா, ஒரு நல்ல வேலை, இடம், வீடு கிடைச்ச உடனே சர்ச்சில் மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்லிட்டு வேலை முடிஞ்சு நினைக்கிறோம். அதுவல்ல, அது கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போது நீங்கள் இது எதை புரிந்து கொள்ளணும்னா, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் அத்தனை பேருக்கும் தேவ நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. யாரையும் பொழுதுபோக்காக ஆண்டு ரட்சிக்கலை, மனம் திரும்ப பண்ணல. கர்த்தர் நம்மை கொண்டு தான் இந்த தேசத்தில் மாபெரும் அசைவை ஏற்படுத்த போகிறார். அப்போது செயல்படுகிற ஒரு கூட்டமாக நம்ம மாறணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி மனிதன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் சுவிசேஷ வேலை நிறுத்தப்படுவது இல்லை. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. திருப்பூரில் கடைசி மனிதனுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வரைக்கும் சபை ஓய்ந்திருக்க முடியவே முடியாது. விசுவாசிகள் என்ன பண்ண ஓய்ந்திருக்க முடியாது. உங்கள் தெருவில் இருக்க அத்தனை பேருக்கும், கிராமமோ பட்டணமோ அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்காமல் நம்முடைய நாட்கள் முடிவடைவது இல்லை. வழங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அட்டெண்டன்ஸ் போட்டு போகிற ஆளாக இல்லை. அரண்மனையில் இருந்தாலும் தேவ சத்தம் கேட்க முடியும். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தாலும் தேவ சத்தம் கேட்க முடியும். குதிரையில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஏரோப்ளேனில் போய்கிட்டு இருந்தாலும் தேவ சத்தம் கேட்கும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இனி தப்பிக்க முடியாது. பைபிள் சொல்ல இனி காலம் செல்லாது. இனி என்ன பண்ணாது? இனி காலம் செல்லாது. வழங்குதா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த நெகேமியாவை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் முதலாவது ஒரு ஜெபிக்கிறவன், அதாவது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன். இதெல்லாம் நீங்கள் பழகிக்கணும். தேவ சத்தம் எது, தேவன் எனக்கு அனுப்புகிற தீர்க்க தரிசனம் என்ன, நான் எதை ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும் போது, ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் பொழுது வழங்குதா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா ஆராதனை முடிஞ்சோடனே தலை தெறிக்க ஓடுறதில்லை. இன்றைக்கி எதற்காக தேவன் என்னோடு கூட பேசினார், இன்றைக்கி ஏன் கர்த்தர் இந்த போதுகரை கொண்டு வந்தார், ஏன் நான் அந்த ஆராதனை நிறைய பேர் வராமல் இருந்திருக்கலாம், ஏன் என்ன கர்த்தர் கொண்டு வந்தார்? நீங்கள் தேவ சத்தத்தை கேட்க முடியும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சத்தத்தை என்ன பண்ணணும்? என்ன கேட்குறான்? அந்த நெகேமியா அவர் அரண்மனையில் இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு சொந்த ஊர்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. இந்த நெகேமியா அந்த போய் அந்த எருசலேமில் அலங்கம் இடிக்கப்பட்டதில் பார்த்தது கிடையாது. ஏன்னா இவன் இங்கே பாபிலோன்லேயே இருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? அப்போது இவன் என்ன நினைக்கிறான்னாக்கா, அங்கே வந்த ஆட்கிட்ட ஊர் எப்படி இருக்குது, நம்ம பிறந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், எருசலேமுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எருசலேமுடைய நிலைமை ரொம்ப எப்படி இருக்குது? மோசமாக இருக்குது. அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. என்ன கிடையாது சொல்லுங்கள்? வாய்த்தர சொல்லுங்க. என்னது? ஜனங்களுக்குள்ள சமாதானம். அந்த வார்த்தை சொல்லுங்கள். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இவன் கேட்குறான், வந்த ஆள்கிட்ட ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தால் வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்கி இருக்கலாம். இவன் கேட்குறான், நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பட்டணம் எப்படி இருக்குது? அப்போ சொல்கிற அங்கே இருக்கிற ஜனங்கள் மகா தீங்கை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. மகா தீங்கை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஸ்நாக்ஸை ஓரத்தை தூக்கி வச்சுட்டார். ஸ்நாக்ஸை என்ன பண்ணிட்டாரு? ஓரமாக தூக்கி வச்சுட்டார் இல்லையா? அடுத்து என்ன பண்ணுறாரு? சாப்பிட விருப்பம் இல்லை. வாய் திறந்து சொல்லுங்க. என்ன கிடையாது? சில நாளாக துக்கம், உபவாசம், இப்படி ஏறக்குறைய 4 மாதங்கள் ஜெபிச்சிருப்பாராம். எத்தனை மாதம்? 4 மாதம் ஜெபித்தா. 4 மாதம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவருக்குள்ளே ஒரு பாரத்தை கொடுக்கிறார். ஒரு ஆராதனை நீங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பாரம் என்ன, தேவன் உங்களுக்கு கொடுக்குற தரிசனம் என்ன? நீங்கள் இந்த வாரம் போகிறீங்க, அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியம் என்ன? இவ்வளோ விஷயத்தை கேட்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் ஏன் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குறேன், நான் ஏன் இந்த ஆராதனைக்கு நான் வந்தேன்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கேட்கணும், என்ன கர்த்தனோடு கூட பேசினால் அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள அதை நாம் செய்து முடித்திருக்க வேண்டும். வழங்குதா உங்களுக்கு? அப்போது எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் பேசுவார். நீங்கள் அப்படி டியூன் ஆகணும். எந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார்? சில பேர் கூட நீங்கள் 12 மணி நேரம் ஜெபம் நடத்தினாலும் சரி, அவங்க கூட கர்த்தர் பேசுகிற மாதிரியே இருக்காது. ஒரு இறுக்கம் இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். ஆராதனை
ஆராதனை முடிஞ்சவொடனே பாஸ்டர் தலையில் தபையில் வாசாதான் நிறைய பேர் வீட்டுக்கே போகிறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்ஷிப் நடத்தியிருக்கோம், ஜெபிச்சிருப்போம், அர்ப்பணம். ஆனாலும் ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபிச்சாதான் ஒரு திருப்தியாக வருது. எதற்காக நான் ஆலயத்துக்கு வந்தேன்? எதுக்காக நான் பைபிள் நான் படிக்கிறேன்? எதுக்காக முழங்கால படிக்கிட்டேன்? கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பாரம் என்ன? இந்த சபையிலே தேவன் எனக்கு கொடுத்த பாரம் என்ன? எதுக்காக சபையில் என்னை இணைத்தார்? கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விளங்குதா உங்களுக்கு? இதுதான் உங்களுடைய பேச்சு, மூச்சு, சிந்தனை, செயலாக இருக்கணும். ஏன்னா ஆண்டு சொல்லிட்டாரு, இவையெல்லாம் உங்களுக்கு கூட. முதலாவது தேவராஜ்யம். நான் சினிமா ஃபீல்டில் 5 வருஷம் இருந்தால், சினிமா ஃபீல்டில் 5 வருஷம் 89 94 வரைக்கும் சினிமா ஃபீல்டில் இருந்தால், சினிமா ஃபீல்டில் ஏதோ டெக்னீஷியன் லைனில் ஏதோ வளர்ந்துட்டு போகல நினைக்கிறப்போ 91வது வருடம் ஆண்டு என்னை ரட்சித்தார். விளங்குதா? 34 வருஷம் ஆச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு நான் மிஸ் பண்ணதே கிடையாது. 34 வருஷத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனைக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. லாக்டவுன் நாட்களில் கூட ஆராதனை நடத்துகிற சர்ச்சிலேருந்து ஆராதனை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், நடத்திட்டு தான் இருந்தமே தவிர என்னுடைய ஞாபகத்தை தெரிந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நடத்தாமல் இருந்தது கிடையாது, அட்டென்ட் பண்ணாமல் இருந்தது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? 2 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. ட்ரெயின் போட்டு கையில் என்ன பண்ணா, ஒரு பேக் மாதிரி கையில் கொடுத்துட்டு அதை ஒரு கேரி பேக்கில் போட்டுட்டு நடக்க முடியாமல் சர்ச்சுக்கு என்ன பண்ண போய் உட்காந்து இன்னும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். கைவெடுத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதா உங்களுக்கு? அலையில சொல்லுங்க. தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் தெரியுமா? உங்களுக்கு தேவ திட்டம் உங்களுக்கு தெரியுமா? தேவன் எதற்காக ரட்சித்தார், எதற்காக அபிஷேகித்தார், ஏன் என்ன இந்த சபையில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அரண்மனையிலிருந்து அவன் அங்கே இருக்கிறான், நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல சாப்பாடு. இவர் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறதா ராஜாவுக்கு. யார்? இவர் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பார். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கள, இப்படி போட்டு ஒன்று வாயில் போட்டு இப்படி உறிஞ்சி இதெல்லாம் பண்ணுறீங்கள, இதெல்லாம் அவர் வேலை. எல்லாம் பண்ணி டேஸ்ட்டுக்கு உப்பு எல்லாத்தையும் பார்த்து அவர் எச்சி பண்ணி வச்சப்போ தான் ராஜா சாப்பிடுவார். ஏன்னா அவர் பானபாத்திரக்காரனாக இருந்தாலும் அவருக்கு எல்லாம் என்ன, இதெல்லாம் வேலை. ஆனாலும் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். கை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கை வைத்து அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய காரியத்தில் அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய காரியத்தை அக்கறை உள்ள, அவன் கேட்குறான், நான் அப்போ என்ன செய்யணும்னு கேட்க 4 மாதம் ஜெபிச்சிருக்கிறான். ஜோம் பண்ணவனு ஆண்டவர் உணர்வை கொடுக்குறாரு. ஆமென். நீ போய் அந்த அலங்கத்தை என்ன பண்ணு, கட்டு. 2வது வசனம் பாருங்க. 2வது வசனம் படிக்கலாமா? 2வது வசனம் யூதருடைய செய்தி என்னது? என் சகோதரரில் ஒருவனாகி ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கை அனுபவிக்கிறார், நிந்தையும் அனுபவிக்கிறார். கவனிங்க, ஒரு ஊழியக்காரருடைய இருதயம், அது உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் இங்கே பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். என்னை கவனிக்கிறீங்களா? அது பைபிள் இல்லை, நானே சொல்கிறேன். வணங்குதா உங்களுக்கு? உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் ரொம்ப பயங்கரமாக சஃபரில் போட்டு அப்படியே லக்ஸுரியஸாக வாழ்கிற மாதிரி தெரியும். ஊழியக்காருடைய இருதயம் என்ன? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளை படிக்கலை. உனக்கு ஒரு பிள்ளை தான் படிக்கலை, ஃபீஸ் கட்ட முடியல. சபையில் 25 பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்குது. காலை எழும்பினோன்னா முதல்ல இந்த பிள்ளைங்க ஞாபகம் மைண்டில் வருது. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுனா அந்த பேரண்ட்ஸ், நான் சொல்லுவேன் 10 பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. 10 பிள்ளையோட துக்கம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஏன் உபவாசம் பண்ணுறோம், ஏன் அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறோம்? அந்த 10 பிள்ளைகள் திருமணம் ஆகலை, குழந்தை இல்லாதவங்க நினச்சி வேதனைப்படுறோம். இன்னும் 4 இட்லி சாப்பிடுறது வயிற்று இடம் இருக்குது, சாப்பிட மனசு கிடையாது. ஏன்னா நாங்கள் சாப்பிடும் போதோ தூங்கும் போதோ உங்கள் கண்களெல்லாம், உங்களுடைய முகமெல்லாம் எங்கள் கண்களுக்கு வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கிற சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு ஊழியக்கார போய் படுத்து தூங்கிடுவாங்க, பாஸ்டமாக பிள்ளைகளை அப்படி நினைக்காதீங்க. நாங்கள் தூங்கினாலும் எங்கள் சிந்தையில் சபையில் இருக்கிற ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மகா தீங்கை. எத்தனை குழு லோனு உங்கள் பேரில் வாங்கியாச்சு, வீட்டில் எல்லா ஐடியிலையும் வாங்கியாச்சு, பக்கத்து வீட்டுக்கார பேர் வாங்கியாச்சு, தெரிஞ்சவங்க பேரில் வாங்கியாச்சு. சரியா? வார லோன் கட்டுறீங்க, மாத லோனு கட்டுறீங்க, 15 நாளைக்கு ஒரு நாள் டெய்லி ஒரு லோனு. இதெல்லாம் கேட்டோன்னே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருக்குது.
ஆனால் ஜெபம் ஆண்டவரே எப்படியாவது ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, இந்த ஜனங்கள் வாழ்ந்து சுகித்து இருக்கணும். இதுதான் ஒரு மேய்ப்பனுடைய இருதயம். கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க எல்லாரும். அப்படிப்பட்ட சபையில் தான் கர்த்தர் உங்களை இணைத்து வைத்திருக்கா என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எத்தனையோ நாட்கள் சாப்பிட்டுட்டு 2 வாய் வச்சோன்னா மனசே வராது சாப்பிட்றதுக்கு. சாப்பாடை வச்சுட்டு எந்திரிச்சிருவோம். எனக்கு தான் உங்களுக்கு இப்போ ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிக்கிற உடனே மே மாதந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் பாஸ் பண்ணணும், 10th +1 +2 காலேஜுக்கு போகணும், நல்ல சீட்டு கிடைக்கணும், ஃபீஸ் கட்டணுமே, அவங்களுக்கு எவ்வளோ எல்லாம் மனசுக்குள்ளே வருது. நாங்கள் சபையின் மேலே அக்கறை உள்ளவர்கள். கை வைத்தாமே சொல்லுங்க. சும்மா சண்டைங்க முழங்கிட்டு போகிற ஆள் கிடையாது. பாஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டமாக இருக்காங்கன்னா சும்மா முழங்கிட்டு போகிறது இல்லை. நீங்கள் எப்படியாவது இந்த 100% ஆசீர்வாதத்தை பெறணும். புரியுதா உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க எல்லாரும். நீங்கள் வந்துட்டு போகலாம், நாங்கள் அப்படி வந்துட்டு போக முடியாது. நாங்கள் வரும்பொழுதே கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து எவ்வளவா உங்களை நிரப்பணுமோ அவ்வளோ நிரப்பிட்டு போயிடுவோம். அது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிடும். கை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கையிலையும் சத்தம் வரணும், வாயிலையும் சத்தம் வரணும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்லா வாய் தந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் சொல்றான், அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் மகா தீங்க என்ன பண்றாங்க, அனுபவிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பசி போயிருச்சு, தூக்கம் போயிருச்சு, கண்ணில் எப்பவும் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? இப்போ வராத ஆள், இப்போ நீங்கள் நாங்கள் பிரசங்கம் பண்ணாலும் வராத ஆள், அது டெய்லி வாரம் வந்துடுவாங்க. வராத ஆளை கொடுத்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். என்னவா இருக்கும்? வாரம் ஆராதனை மிஸ் பண்ண மாட்டாங்களே. எப்போவாவது ஒரு ஆளை பற்றி கவலையே பட மாட்டோம். அந்த வாரம் வருவாங்க, அப்புறம் 3 வாரம் பொறுத்து வருவாங்க. சில பேர் திருவிருந்துக்கு மட்டும்தான் வருவாங்க. அவங்கள பற்றி கவலைப்பட மாட்டோம். திருவிருந்து அவங்களுக்கு தேவை, திருவிருந்து எடுத்தால் 10 பேர் நினைப்பாங்க. எங்களுக்கு ரெகுலராக வர்றவங்க வரலன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே ஓடும். என்னவா இருக்கும், வரவில் எதுவும் ஆகி போச்சோ, ஏன் நடக்கலை. முடித்த உடனே அவங்களோட ஃபோன் பண்ணி கேட்டதை எங்களுக்கு திருப்தி. ஏன்னா அவங்க ஆராதனையை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள். விளங்குதா உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சபை 100% ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களை எவ்வளோ உயரத்தில் வச்சுருந்தாலும் சரி, ஆண்டவரை உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு வருஷமாக சபையில் எத்தனை குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுறோம் எங்களுக்கு சந்தோஷம். எத்தனை வீட்டை பிரதிஷ்டை பண்ணுறோம், எத்தனை பேருக்கு சொந்த இடம் வாங்குது, எத்தனை பேருக்கு சொந்த வாகனங்கள் வாங்குறீங்க, எத்தனை பிள்ளைகள் மேல் வகுப்புக்கு போகிறாங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணுறாங்க, அது சந்தோஷம். எத்தனை பேர் ஊழியம் செய்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையில் சத்தம் வருதா? கையிலையும் சத்தமாக நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்போ ஒரு ஊழியக்காரருடைய இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? எங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். எங்களுடைய பாரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விளங்குதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, நெகேமியாவுக்கு தேவனை குறித்த அறிவு என்னது? 1வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. தேவன் எப்படி பண்ணுகிறவர்? மகத்துவத்தையும் கிருபையையும், அது மாத்திரமல்ல காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். அப்படி இருக்குது அந்த அதிகாரத்தில். காரியத்தை என்ன பண்றாரா? கைகூடி வர பண்ணுகிறவர். ஏன் உங்களுக்கு இவ்வளவு சத்தம்? ஏன் இவ்வளவு ஆராதனை? எதுக்கு இத்தனை ஃபேன், இத்தனை ஏசியை போட்டு உட்கார வச்சு ஒரு கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு காரணம் என்ன? எப்படியாவது கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைச்சிடணும். கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருடைய கண்களில் என்ன பண்ணணும்? எப்படியாவது உங்களுக்கு தயவு கிடைச்சிடணும். நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எப்படியாவது இந்த ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சிடணும், எப்படியாவது இவங்க தேவ சித்தத்தை என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் ஒரு கிரீடத்தை பெற வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? எல்லாருமே ஆமேன்னு சொல்றீங்களா? ஒரு மகிமின் கிரீடம், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், உங்களுக்கான என்ன கிரீடமோ அந்த கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். விளங்குதா உங்களுக்கு? நான் 2 பேலன்ஸ்டாக பேசுறது புரிஞ்சுக்கணும். உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படணும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கள் சபையில் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். அவர் டீ கடையில் வேலை செஞ்சார், டம்ளர் கழுவுற வேலை. ஆண்டவர் ரட்சித்தார். சரியா?
அவர் டீ டம்ளர் கழுவுவார். அவர் அதான் அவருடைய வேலை, அவருக்கு தெரிஞ்ச வேலை அதுதான். கொஞ்சம் டிரைவிங் தெரியும். டீ கடையில் டம்ளர் கழுவிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிற வாலிப நாட்களில். அவருக்கு ஒரு சின்ன இப்படி ஒரு பேப்பர், டிக்கெட் சைஸில் ஒரு பேப்பரில் ஒருத்தர், இந்த சகோதரன் வருகிறார், இவரை நீங்கள் கம்பெனி டிரைவராக சேர்த்து கொள்ளவும். இவ்வளோ பெரிய சின்ன பேப்பர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கிடையாது. சொல்ல புரியுதா? சின்ன ஒரு பேப்பரில் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறார், இவருக்கு இந்த தம்பி நல்ல தம்பி, கொஞ்சம் டிரைவிங் தெரியும், இந்த கம்பெனியில் அவரை சேர்த்துக்கிங்க அப்படின்னா. டம்ளர் கழுவிட்டு இருந்தவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த சீட்டை தூக்கிட்டு இந்தியா சிமெண்ட்ஸ், சங்கர் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே அங்கே கொண்டு போய் இது கொடுக்குறாரு. அந்த லெட்டரை பார்த்து சைன் பார்த்த உடனே வேலையை கொடுத்துட்டான். நான் சொல்லிட்டேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது, எவ்வளோ சேல்ரி அதெல்லாம் கிடையாது. ஒரு துண்டு சீட்டில் ஃபோன் நம்பர் நம்ம எதில் எழுதுவோம்? இப்போ முன்னாடி ஃபோன் நம்பரு டக்குன்னு ஒரு பேப்பரை கிழிச்சு இப்படி எழுதிடுவோம். ஒரு பேப்பர் கூட எழுது. அப்படி ஒரு கிடைச்சது. கொண்டு போய் கம்பெனியில் சேர்த்து அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம். ஆனால் திருமணம் ஆனது, மனைவி ஹிந்து, சொந்த அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அது கிறிஸ்துக்குள் நடத்துகிறார். ஆண்டவர் 2 ஆண் பிள்ளைகளை கொடுக்குறாரு, ஒரு பெண் குழந்தைய கொடுக்குறார். அந்த அம்மா சொல்ற 2 ஆம்பளை பையன், ஒரு பெண் குழந்தை பிறந்தா நான் சபைக்கு வருவேன். ஜெபித்தா பெண் குழந்தை பிறந்துருச்சு. ஸ்தோத்திரம். இப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சபைக்கு வர்றாங்க. நான் சொல்கிற புரியுதா? ஒரு ஆராதனை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆராதனை அவங்க ஒரு வாரத்தில் மிஸ் பண்ணுறாங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தால் தான் ஆராதனை என்ன பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரேர். நான் சொல்கிறது ரொம்ப ரேர். நான் சொல்கிறது, தேவன் அவர்களை நினைத்து இருக்கிறார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வேலையில் அவர் பர்மனெண்ட் ஆகி அந்த 2 பசங்களையும் 2 பேரும் ஒரே டைமில் MBA முடிக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே 2 பேரும் ஒரே பீரியடில் படித்து முடித்து ஒன்றா கிராஜுவேட் ஆகுறாங்க. அந்த அம்மா ஒரு டெய்லர், புரியுது உங்களுக்கு? அந்த அம்மா துணி தைக்கிறது, இவர் கம்பெனியில் ஒரு டிரைவர், அவ்வளோதான். அவருடைய வேலை பெர்மனெண்ட் ஆகுது. போன வருஷம் அவருடைய மகளுக்கு வந்து ஆயுர்வேதா டாக்டர் இதில் படிக்கிறதுக்கு சீட்டு கிடச்சி நாகர்கோவில் போய் அட்மிஷன் போட்டு வந்தோம். அவங்க கத்துடைய ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் சர்ச்சுக்கு வந்துட்டு போனார்னா சாயங்காலம் இடத்துக்கு போகணும். 2 இடத்துக்கு சாயங்காலம் ஊழியத்துக்கு குடும்பமாக போயிடுவாங்க. அவங்க தேவனுடைய காரியத்தை பார்த்தால் தேவன் அந்த குடும்பத்துக்குரிய காரியத்தை பார்க்குறார். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போன மாதம் 7ஆம் தேதி 47 லட்சத்துக்கு ஒரு லாரி வாங்கி எந்த இடத்துல கம்பெனி சீட்டோடு போனாரோ அந்த கம்பெனியில் தேவனுக்கே மகிமேன்னு போட்டு ஒரு லாரி அந்த கம்பெனிக்குள்ள ஓடுது. எங்கே அவர் டிரைவராக அந்த மண்ணாலேயே லாரியில் போட்டாரோ, இன்றைக்கி இவருடைய லாரிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, லோட் பண்ணுறாரு. சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவர்களுக்கு குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். கை வைத்து அலையில சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், அலையிலையோ சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தேவனுடைய இருதயம் இருக்குதா, தேவ சிந்தை இருக்கிறதா, தேவ நினைவு இருக்கிறதா, ஆண்டவர்கள் எதே சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய காரியத்தை கையில் எடுத்தா உங்கள் குடும்பத்தை தேவன் கையில் எடுப்பா. கை நல்லா உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதா உங்களுக்கு? ஜெபம் அவ்வளவு வல்லமையானது, செய்தி அவ்வளவு வல்லமையானது, வேத வசனம் அவ்வளவு வல்லமையானது. அப்போ நெகேமியாவுக்குள்ள அவன் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவனுக்குள்ள ஆமேன் தேவனை குறித்த ஒரு அறிவு இருந்தது. தேவன் காரியத்தை 11 வசனம் பாருங்க. 11 வசனம். ஆண்டவரே காரியத்தை எனக்கு இரக்கம் செய்தரலும், இரக்கம் கிடைக்க பண்ணும். நீங்கள் தனி ஜெபத்தில் ஜெயிக்காவிட்டால் உலகத்தில் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. காலையில் நீங்கள் 4:45 எலும்புலன்னு வைங்களேன், எலும்பி ஆலயத்துலேயோ அல்லது கான்ஃபரன்ஸ் எப்படியோ ஒரு ஜெபம் நடக்குது, ஏதோ ஒரு ஜெபம் நடக்குது. நீங்கள் காலையில் தூங்கிட்டீங்கன்னா தோற்று போயிட்டீங்கன்னா அந்த நாள் தோல்வியின் நாள். அந்த நாள் என்ன நாள்? தோல்வியின் நாள். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்றுதா உலகத்தை தோற்று போய், உலகத்தை கொஞ்சம் செழிப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு இழுத்து பிடிச்சி கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், குதிரை யுத்த நாள் கதை இடையில சொன்னேன். குதிரை யுத்த நாளுக்கு ஜெயம் என்பது கர்த்தரால் மட்டும்தான் வரும். ஜெயம் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரரே ஆண்டவர் தான். கை நல்லா உயர்த்தி, வலது கருத்தை உயர்த்தி அழில சொல்லுங்க பார்க்கலாம். கை வைத்து அழில சொல்லுங்க எல்லாரும்.
அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். விசுவாசிக்கிற கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய மனைவிக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் மகனுக்கு, உங்கள் மகளுக்கு ஆண்டவரே காரியத்தை சொல்லுங்க, காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் நான் சொல்லிட்டேன், இந்த பைபிளை கையில் தூக்குனவங்கள ஆண்டு ஒருபோது கீழே விடவே மாட்டேன். அந்த சகோதரி சொல்லுவாங்க, எது இருக்குதோ இல்லையோ சாப்பிடாம இருப்பான அந்த பைபிள் என் பேக்கில் இல்லாமல் இருக்காது. பைபிளை காரை விட்டு இறங்கினாங்கன்னா பைபிளை தூக்கிட்டு தான் இறங்குவாங்க. இதை தூக்கிட்டு சுமந்தோம்னா தேவன் நம்மளை தூக்கிட்டு சுமப்பான். நீங்கள் சர்ச்சுக்கு சில ஹஸ்பண்ட்மாருக்கு ஒய்ஃப் தான் என்ன பண்ணணும், பைபிளை தூக்கிட்டு வரணும். அது வாலிப பசங்களும் அவர் பைபிளை தூக்கிட்டு வர மாட்டாங்க. இங்கே வந்தோடனே தான் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த அவன் பைபிள் அவன்கிட்ட கூட, இவன் பைபிள் இவன்கிட்ட கூட பைபிளை அம்மா மட்டும் தான் தூக்கிட்டு வராங்க. பொதி மூட்டை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? 95ஆம் வருடம் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஃப்ரீயாக ஒரு பிள்ளைக்கு பைபிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இலவசமாக கொடுக்கப்பட்டது, இது விற்பனைக்கு அல்ல. அந்த பைபிளை கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம். நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். போனப்போ சொன்னாங்க, நீ தான் கோயிலுக்கு போகிறவனாச்சே, இந்த பைபிள் எங்களுக்கு வேண்டாம். அந்த பைபிளை பேர் இன்றைக்கி லட்சுமி எழுதியிருக்கோம். அந்த பொண்ணுக்கு லட்சுமிக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட பைபிளை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் அந்த பைபிளை வாங்கிட்டு வந்தேன். அந்த பைபிளை நீ இஸ்ரேல் தேசம் வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. கை வைத்தெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதை வேண்டான்னு சொல்லி அவங்க ஒதுக்குனாங்களோ அந்த பைபிளோடு தான் நான் அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சோத்திரம். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நிலைமையில் இருங்க, எவ்வளவு பிரில்லியண்ட்டாக இருங்க, படித்தாலாக இருங்க, திறமைசாலியாக இருங்க, கர்த்தருக்காக வாழ முடியும். கை வைத்தாமே சொல்லுங்க. உங்கள் வீடுகள் ஜெப வீடாக மாறணும். நிறைய வீடு சினிமா தியேட்டராக இருக்குது, நிறைய வீடு நாடக கொட்டாய்களாக இருக்குது, நாடகம் ஓடிக்கிட்டே இருக்குது. நாகினி, நந்தினி, மோகினி, அதை பார்த்தவன் நாசமாக போனானி அப்படின்னு இருக்குல்ல, பார்க்குறவங்களுக்கு. நமக்கு இல்லை, சபைக்கு வெளியில் பார்க்குறாங்க, வச்சுக்கிறோம். அது வருது இப்படி பாம்பு வந்தவொடனே இப்போ இங்கே நம்மளை கொத்திட்டு போயிடும். அது சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இதுவரை நம்முடைய வீடு சினிமா தேட்டர் கிடையாது, நாடக கொட்டாய் இல்லை. நம்முடைய வீடு தேவன் உலாவுகிற இடம். கை வைத்தல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அதிகமான நேரம் எங்கே தேவனை நீங்கள் சந்திக்கிறீங்க? ஆலயத்திலையா? அதிகமான நேரம் நீங்கள் எங்கே ஆண்டவரை சந்திக்கிறீங்க? எங்கே வச்சு ஜெபிக்கிறீங்க? வீட்டில் தான் ஜெபிக்கிறீங்க. ஆலயத்தில் 2-2.5 மணி நேரம் இருக்கிறீங்க வாரத்துக்கு ஒரு முறை. சில பேர் ஃபாஸ்டிங் பேருக்கு வர்றவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் வைத்துக்கொள்ளலாம். நீ அனுதினமும் சந்திக்கிற இடம் தேவன் உன்னுடைய வீட்டுக்குள்ள. உங்கள் வீடு, உங்களுடைய பாலையும் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சபையில் அந்நிய பாஷை, வீட்டில் அநியாய பாஷை. நிறைய பேர் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, படிக்கவே நல்லா இங்கிலீஷு. டிக்ஷனரியில் போய் தேடினாலும் அந்த வார்த்தைக்கு இது கிடைக்க மாட்டேன். ஆனால் அதனால் நல்லா பேசுகிறார். அவ்வளோ கெட்ட வார்த்தையை வீட்டில் பேசிட்டு அந்த வீட்டுக்குள்ளே எப்படி தேவன் உலாவ முடியும்? சண்டை போடுற இடத்துல தேவன் உலாவ முடியுமா? உங்கள் வீடு பரிசுத்தமான ஒரு வீடாக இருக்கணும். தேவன் உங்களை சந்திக்கிற இடமா இருக்கணும். கை வைத்து எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களை சந்திக்கிற இடமா இருக்கணும். தேவன் சந்திக்கிறது டெய்லி உங்களை ஆண்டு உங்கள் வீட்டில் தான் சந்திக்கிறார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்போ அவர் சொல்கிறான், தேவன் எப்படிப்பட்டவர்? காரியங்களை கைகூடி வருகிறவர். பாருங்க, 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிங்க. 1ஆவது அதிகாரம் 6-7. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு. பாருங்க, தான் கேட்ட ஒரு சம்பவத்தை, தான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை ஜெபமாகவும் அதுதான் தேவ சித்தமாகவும் எடுத்துக்கொள்றார். கை வைத்தல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கேட்ட ஒரு செய்தி, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அலங்கம் இடிக்கப்பட்ட நமக்கு என்ன? சர்ச்சில் ஃபேன் ஓடினா நமக்கு என்ன, ஓடனா நமக்கு என்ன?
ஃபேன் ஒரு 2 மாதம் அந்த இடத்துல இல்லையே, ஃபேனு ஏன் ஓடாமல் இருக்குது, நம்ம ஒன்று ஃபேனை வாங்கிட்டு வர போகிறோமா அல்லது ஃபேனை மாட்ட ஒன்றுமே பண்ண போதும் அப்படின்னு இருக்கலாம். அலங்கம் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது, இவனுக்கு இங்கே தூக்கம் போயிடுச்சு. கை வைத்து கத்திர சோத்திரம் பண்ணுறீங்களா, விளங்குறீங்களா? உங்களுக்கு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிந்து கொள்ளணும், நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். தேவனுடைய ஆமேன் அந்த சூழ்நிலைமைகளை நீங்கள் ஜெபமாக மாற்றிடணும். இத்தனை வீடுகள் இருக்குது, நீங்கள் வீட்டில் ஒரு 5 பிள்ளைகள், உங்கள் தெருவில் இருக்கிற 5 பேரை கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு சண்டே ஸ்கூல் இல்லைன்னா பைபிள் டியூஷன் ஏதோ ஒரு பேரை வைத்து ஒரு 5 பேருக்கு அப்படி ஒரு 25 வீட்டில் நடந்துச்சுன்னா ஒரு 100-125 பிள்ளைகள் ஒரு வாரத்தில் சந்திக்கப்படுவார்கள். ஒரு வீட்டில் 5 பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு பாட்டை சொல்லி கொடுத்து ஒரு டீயை போட்டு கொடுத்து நீங்கள் ஒரு 6 மாதம் செஞ்சு பாருங்கள், இந்த சபை நிரம்ப ஆத்துமாக்கள் கிடைக்கும். நமக்கு கை வைத்தாலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு நம்ம எங்கே போய் டிகிரிலாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை நமக்கு ஆராதனையை மிகவும் சுலபமாகுது ஃபாதர் பெர்க்மன்ஸ் தான். நல்லவரே வல்லவரே இல்லையா, பழைய பாடல் ஜீவனுள்ள பாடல் அது. ஆனால் ஆராதனை சொல்ல இந்த பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா போதும். 5 பிள்ளைகள், நான் சொல்ல 10-20 சொல்லலை, ஒரு வீட்லேயும் அந்த தெருவில் இருக்கிற ஆமேன் 5 பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஒரு வசனத்தை ஒரு பாட்டை சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே வாலிப பிள்ளைகள் சபையில் நிரம்பி இருப்பாங்க. இந்த டிசம்பர்கள் நீங்கள் யோசித்து நீங்கள் உங்கள் வீடு அப்படி ஒரு ஜெப வீடாக மாற்றுங்க. உங்கள் ஏரியாவில் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குது, ஜனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் வறுமையிலையும் தரித்திரத்திலையும் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி கேட்ட அவங்க சர்ச்சுக்கு வராங்களா, சுவிசேஷம் சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னேன், ரொம்ப கடன் பிரச்சனை. நான் சொன்னேன் குழு லோன் இருக்குண்ணா. நான் நினச்சேன் குழு லோனு சரி ஒரு 2-3 சொன்னேன். 10 குழு லோன் இருக்குது பாஸ்டர். நான் சொன்னேன் வீட்டில் இருக்கிறத 3 பேர் தானே, எப்படி 10 குழு லோன் வாங்கினேன்? பக்கத்து வீடு, தெரிஞ்ச வீடு, சர்ச்சுக்கு வர்றவங்க இல்லை. அவங்க சொல்கிற வருமானம் எனக்கு தெரிஞ்சு 20-22,000, ஆனால் அவங்க லோன் மட்டும் 50,000 கட்டணும் மாதம் எவ்வளோ 50,000. நாங்கள் எப்படி நீங்கள் லோன் கட்டுறீங்க? ஒரு குழியை மூடுறதுக்கு இன்னொரு குழியை தோன்றுறது, ஒரு குழியை மூடுறதுக்கு இதை தோண்டி இதை மூடி, இன்னொன்று தோண்டி இதை மூடி, அப்புறம் 2 குழி 4 இப்படியே தோண்டி மூடி கடைசியில் வாழ்க்கையில் தற்கொலையை வரைக்கும் போகிற அளவுக்கு வந்தாச்சு. ஆனால் தேவன் கிருபியாக அந்த குடும்பத்தை மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கார். கை வைத்தல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், கை வைத்தாமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்க தேவ நோக்கம் என்ன, தேவ திட்டம் என்ன, எதுக்காக உங்களை கர்த்தர் ரட்சித்தார், எதுக்காக அந்த வேலையில் வச்சிருக்கிறாரு, எதுக்காக இந்த வருமானம், எதுக்காக இந்த ஆசீர்வாதம், இதில் இருந்து நம்ம இன்னும் வசதிகளை பெருக்கி கொண்டு போக அல்ல, உங்களை கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மாவட்டத்தில் செய்ய தேவன் விரும்புகிறார். அதான் சொன்னேன், செயல்படுகிற நபராய் மாறுங்கள். செய்தியை கேட்கணும், ஜெபிக்கணும், நம்ம எலும்பி வெளில போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்தை சொல்கிறதானே போய் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை நம்ம போய் சொல்லணும். நம்ம ஒரு கிராமத்தில் நான் சொல்ல சண்டே ஸ்கூல் நடத்தினா தான் பிள்ளைங்க ரட்சிக்கப்படும். மணந்து உங்கள் வீடை ஜெப வீடாக மாற்றுங்க, உங்கள் வீடை ஒரு சண்டே ஸ்கூல் பைபிள் டியூஷன் சென்டராக மாற்றுங்க. நான் சொல்கிறேன், நெகேமியாவுக்கு உயர்ந்த பதவி உயர்ந்த வேலை இருந்தாலும் தேவனுடைய இறுதியும் அவனுக்குள்ளே இருந்துச்சு. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கையில் உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போது நீங்கள் ஒரு செய்தியை கேட்ட உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என்ன கேட்கணும்? இன்றைக்கி நீங்கள் கேட்கணும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ குறுகினது தெரியுமா? எங்கள் ஏரியாவில் ஒரு பாஸ்டர் இருந்தார், நல்லா குண்டாக இருப்பார், வயசு ரொம்ப கம்மி, 40 வயசு தான். திடீர்னு சொல்லி அவர் இண்டிபெண்டாக எங்கள் வீட்டு தெருவாக இருக்கார், ரொம்ப பழக்கில் வந்து 10-12 வருஷம் இருந்தார். நிறைய எங்கள் சபையில் டிஸ்டர்ப் பண்ணால் கூட கான்டாக்ட் இல்லை நமக்கு. ஆனால் எங்கள் தெருவிலே வந்து கொஞ்சம் நல்ல மனுஷன் பழக ஆரம்பித்த உடனே எங்கள் ஊழியத்தில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி, ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு 7-8 மணிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லையாம்மா. நான் ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, ஹார்ட் அட்டாக்குன்றாங்க. நேராக என் காரை எடுத்துகிட்டு போய் அந்த பாஸ்ட் அப்படியே கூட்டிகிட்டு போய் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் அங்கே இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். அட்மிட் நல்லா அவர் சொல்கிறாரு, என்னுடைய தரிசனம் நிறைவேறாமல் என் உயிர் என்ன பண்ணாது, போகாது சொல்கிறார். நான் உட்காந்து ஓட்டுறேன், பக்கத்தில் உட்காந்துருக்காரு, வண்டி அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம். நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வர்றாரு. ஒரே நாளில் 75,000 செலவு.
சொல்கிறேன் 3 லட்சம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ணிட்டே இருக்கிறோம். காலை 5 மணிக்கு ரொம்ப முடியல, 5:15 ஆள் இறந்துட்டார். உயிரோடு கொண்டு போயிட்டு பணமாக திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகிறோம். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. மனுஷனுடைய வாழ்க்கை என்னது? இவ்வளோதான் ஒரு வாழ்க்கை. ஆனால் அவருடைய ஊழியம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவரால் இத்தனை வருஷம் ஊழியம் அவர் பண்ணி ஒரு 4 சென்ட் இடம் வாங்க முடியல. ஆனால் ஆணுடைய கிருபையில் இப்போ 8 சென்ட் இடத்த இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5.25 லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்கறதுக்கு தேவன் உதவி செய்தார். புரியுதா உங்களுக்கு? நிறைய ஊழியம் அந்த பாசு இறந்ததுக்கு வந்த பணத்தை எல்லாம் அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுத்தார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நான் அதான் சொல்கிறேன், தேவ நோக்கம் என்ன? தேவ நோக்கம், என் வாழ்க்கை என்ன நோக்கம்? இது வரைக்கும் உங்களுக்கு அது தெரியலன்னா நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை முடிஞ்சோன்னு நம்ம அப்படியே போகிறதுல ரொம்ப கவனமாக இருப்போம். போயிடலாம், வேலை முடிஞ்சது. இல்லை, நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய இந்த மாதம், இந்த வருஷம் ஆரம்பித்து இப்போ 6வது மாதம், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8ஆம் தேதிக்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம சாதித்தது என்ன? ஆண்டு தானே கேட்பேன், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ, அதுதான் கேட்பார். கடைசியாக ஒன்றும் கேட்க மாட்டார். நீங்கள் பெந்தைகோஸ்து நாளில் தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்ம இங்கே கூடி வர பண்ணியிருக்கிறார். நல்ல 2 கைகளை அசைத்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கைகளை உயர்த்தி நல்ல கைகளை அசைத்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை அசைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நெகேமியாவே, நீ அலங்கத்தை கட்ட வேண்டிய நபர் அரண்மனைக்குள்ள இருக்கிறார். உன் அரண்மனையை வாழ்க்கையை விட்டு வெளியில வா. அவனுடைய எல்லா பிரச்சனைக்கும் ராஜாக்கிட்ட எப்படி போவான், எப்படி கேட்பான்? ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவான். உங்கள் வேலையை விட சொல்லலை, உங்கள் சொத்தெல்லாம் விற்று கொடுக்க சொல்லலை, அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீ ஒரு 1/2 மணி நேரம் நீ ஆண்டவருக்காக வாரத்தில் ஒரு நாள் உன் வீட்டை திறந்து 5 பிள்ளைகளை கூப்பிட்டு, ஒரு 10 பிள்ளைகளை கூப்பிட்டு உன் வீட்டுக்குள்ளே ஜெபம் நடத்தி அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் மாபெரும் அற்புதங்களை செய்வார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்களுடைய நோக்கம் தெரியுமா? தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் தெரியுமா? உன் மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்கள் அப்பா அம்மாவை குறித்து தேவ திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அபிஷேகத்தை நிறைவேறோம். ஏன் ஆண்டவர் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறாரு? உங்கள் மூலமாக உங்கள் ஏரியாவில் மாபெரும் அற்புதங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். கை நல்லா உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பாருங்கள், நெகேமியாவுடைய ஜெபத்தை குறித்து நான் சில விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நெகேமியா 1வது அதிகாரம் 4:11 ஏற்கனவே படிச்செல்லாம் மறுபடியும் படிக்கலாமா? நெகேமியா 1வது 4வது. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுது சில நாளாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி 11 வசனம் படிங்க. 11 வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் சரியா? நீங்கள் நாளைக்கு அந்த 5 நிமிஷம் ஜெபம் 10 நிமிஷம் ஜெபத்தெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக சாதிக்கவே முடியாது. மணிக்கணக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் ஆண்டவருக்கு தேவை. கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மணிக்கணக்கா நெகேமியாவுடைய 6-7 ஜெபங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவர், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறவர். ஸ்தோத்திரம். ஏன் பெந்தைகோஸ்து நாளில் முதல் ஆண்டு அபிஷேகத்தை கொடுத்தார்? அபிஷேகம் இல்லாமல் உலகத்தை கலக்க முடியாது. உங்களுக்கு அபிஷேகம் பெற வந்த அபிஷேகம் தோசை சுடுறதுக்கும் துணி துவைச்சு காய போடுறதுக்கும் சோறு பொங்குறதுக்கு இல்லை அபிஷேகம். அபிஷேகம் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு. கைத்தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அதுக்கு தான் அந்நிய பாஷை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் நல்ல ஆண்டவரே அந்நிய பாஷைகளை பேசி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கு தான் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை கொண்டு போய் பயன்படுத்தணும். இந்த அபிஷேகத்துக்குள்ள வரங்கள் இருக்குது, இந்த அபிஷேகத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள் இருக்குது. இந்த அபிஷேகத்துக்குள்ள தான் பிசாசுகள் ஓடும். விளங்குதா உங்களுக்கு? அழிலே சொல்லுவோமா? கை வைத்து நல்லா சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் சில நாளாக துக்கித்து நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்தது எப்பொழுது? கடைசியா ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டு ஜெபிச்சதுக்கு என்னைக்காவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது?
இப்போ ஆரம்ப ஜெபத்தை சில சகோதரர்கள் கண்ணீரோடு ஜெபிச்சதை பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ மன உளைச்சல் அவங்களுக்குள்ள ஆராதிக்க முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு டெலிவரன்ஸ்க்காக ஜெபிச்சேன் கொஞ்ச நேரமாக. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு போராட்டம் உள்ள ஆண்டவருடைய சித்தத்துக்காக நீ என்னைக்கு கண்ணீர் விட்டீங்க? லாஸ்ட்டாக கண்ணீர் விட்டு ஜெபித்த பழக்கம் இருக்குதா? நல்ல பழக்கம். பாஸ்டர் ஜெபிக்கணும்னு நீங்கள் எல்லாம் முழங்கால போட்டீங்க, உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். ஜெபம்ன்றது அந்த வார்த்தையை கேட்டோன்னா முழங்கால போட்டீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் உள்ளங்கை அளவு மேகத்தை இந்த சபைக்குள்ளே வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபம் என்று சொன்ன உடனே நீங்கள் முழங்கால் எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் முழங்கால் மேக்ஸிமம் போட்டீங்க. ஒரு சிலரை தவிர, அது வயசானவங்களாக இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். கை நல்லா உயர்த்தி அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். விளங்குதா உங்களுக்கு? கடைசியாக உங்களுக்கு ஒரு ஆத்தும பாரம் எப்போவாது வந்துச்சா உங்களுக்கு? இந்த ஜனங்கள் சாரசாரியாக நடந்து போகும் பொழுது உங்களுக்கு என்னைக்காவது பாரம் வந்திருக்குதா? என்னைக்காவது நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா? அதுக்கான என்ன முயற்சி எடுத்துருக்கிறீங்க? இன்னும் எத்தனை செய்தியை கேட்க போகிறீங்க? எத்தனை வருஷம் கேட்க போகிறீங்க? எத்தனை பேருடைய பிரசங்கத்தை கேட்க போகிறீங்க? இன்னும் எத்தனை டைரி எழுத போகிறீங்க? உங்கள் மூலமாக ஏற்பட்ட மாற்றம் என்ன? உங்கள் மூலமாக ஏற்பட்ட எழுப்புதல் என்ன? அதனால் எழுதுகிறவங்க நிறுத்திடாதீங்க தயவுசெய்து. நம்ம பைபிள் இப்படி திருப்பி வச்சுட்டு போயிடக்கூடாது. இதில் இருந்து கர்த்தர் என்ன பேசுகிறாரு? கடைசியாக நீங்கள் மனம் உடைந்து ஜெபித்தது எப்போ? மனம் உடைந்து கண்ணீரோடு ஜெபித்தது எப்போ ஞாபகம் இருக்குதா? ஆத்தும பாரத்தோடு ஒரு வசனம் உங்களுக்கு என்னைக்கு உடைச்சது? என்னைக்கு அது வசனம் உங்களை உடைச்சிருக்குதா? வசனத்தை வாசித்த பொழுது நீங்கள் கடைசியாக கண்ணீர் விட்டது எப்பொழுது? இந்த வசன இறுதியத்தை உடைச்சது. நான் தேவ சித்தம் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் என்னை உணர்த்தின பொழுது நீங்கள் கடைசியாக எப்போ கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கிறீங்க? இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னு சொல்லுங்கள். இல்லை வலது கருத்தை உயர்த்துங்க பார்ப்போம். வலது கருத்தை உயர்த்தி. அப்போ அவன் சில நாளாக துக்கித்து, அந்த வசனம் மறுபடி படிங்க, 4 வசனம். அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு விஷயம் நடந்திருக்குது. நான் அதான் சொல்றேன், கடைசியா இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க என்னைக்கா வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் என்னைக்கு உங்களுக்கு கிடைச்சது? யோசித்து பாருங்க. இன்னொரு ஜெபத்தை, நெகேமியா ஜெபத்தை சொல்றேன். அதே 4வது அதிகாரத்தில், அதாவது ஸ்தோத்திரம் 4:4 நாங்கள் அவமதிக்கிறதை கேட்டு இருக்குதா? அப்படி வார்த்தை இருக்குதா? எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கிறதை கேட்டு. நாங்கள் அவமதிக்க கிறிஸ்துவ வாழ்க்கையில கடைசியா எப்ப அவமானப்படுத்தப்பட்டீங்க? சுவிசேஷம் சொல்லும் பொழுது இன்னைக்கு நடக்குது. இதெல்லாம் ஒரு நாள் வட இந்தியாவில் நம்ம கேள்விப்பட்டோம். இன்னைக்கு நம்முடைய தெருவில், நம்ம ஊரில் சுவிசேஷம் சொல்ற ஆளை அடிக்கிறாங்களா அடிக்கலையா? எத்தனை பாஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க? எத்தனை பேர் சுவிசேஷ வேலை செய்கிறவங்க? இப்போ நான் சொல்கிறது, இப்போ ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் கடைசியாக ஆண்டவருக்காக அவமானப்பட்டது எப்பொழுது? ஏதாவது ஞாபகம் இருக்குதா வாழ்க்கையில்? யாருக்காவது சுவிசேஷம் சொல்லி உங்களை திட்டிருக்காங்களா? உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்களா? நீ என்ன இயேசுவை பரப்புறியா அப்படின்னு திட்டிருக்காங்களா? அவன் சொல்கிறான், எங்களை அவமானப்படுத்தின பொழுது நாங்கள் ஜெபித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சீஷர்களை கூப்பிட்டு பயமுறுத்துறான். இந்த நாமத்தை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தக்கிட்டையும் சொல்லக்கூடாது, கொன்றும் நீ காலி பண்ணிடுறான்றான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே அவருடைய பயமுறுத்துதலை நீ கேட்டு ஜெபித்த பொழுது அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். கைகளை தட்டி நல்லா வாயில திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ண, கை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தமா, சபைக்காக நீங்க என்னைக்கு லாஸ்ட் அவமானப்பட்டிருக்கிறீங்க? சபையுடைய வேலைக்காக, ஊழியத்திற்காக நீங்க எப்போ அவமானப்பட்டீங்க? நீங்க ஒரு காணிக்கையை சபைக்கு உதாரணத்துவமாக கொடுத்த பிறகு உங்க வீட்டில் உங்களை அவமானப்படுத்தினாங்களா? போய் சபைக்கு இவ்வளோ காணிக்கை கொடுத்த, இவ்வளோ ஏன் நீ கொடுத்த, முடிஞ்சா கொடுக்காதுன்னு சொல்கிற கூட்டம் இருக்கும் சில இடத்துல. அவன் சொல்கிறான், நாங்கள் அவமானப்படுகிற பொழுது ஜெபித்தோம். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
நான் வர்ற நாட்களில் இதுதான் நடக்க போகுது. வர நாட்கள் என்ன பண்ண போகுது? இதுதான் நடக்க போகுது. சபைகள் அவமானப்படுத்தப்படும். சுவிசேஷ வேலை அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனாலும் நாம் ஜெபித்தால் தேவன் அற்புதங்களை செய்வார். 5வது அதிகாரம் 19 வசனம் பாருங்க. 5வது அதிகாரம் 19 வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை உண்டாக எனக்கு என்ன பண்ணுங்க? நீங்க வார வாரம் உபவாசம் பண்றீங்க. சில பேர், எத்தனை பேர் வார வாரம் உபவாசம் பண்றீங்க? ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா? ஒரு வேளையாவது அப்படி எத்தனை பேர்? வெரி குட். நிறைய காரங்களை பார்க்குறேன். ஓகே, கை நான் பார்க்குறது கை வைத்துருங்க. நான் அப்படி பார்ப்பேன் எவ்வளோ பேர் இருந்து அப்படியே என்ன பண்ணுவேன். நான் சொன்னேன்ல, வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேலையாவது உபவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? அவங்க மட்டும் கை வைத்து காமிங்க. கை வைத்து சொன்னால் நாங்களே கீழே போட சொல்லுவோம். ஓகே, கொஞ்சம் கரங்களை நான் பார்க்குறேன். வெரி குட். கண்டிப்பாக தேசத்துக்காக ஜெபிச்சிருப்பீங்க, வீட்டுக்காக ஜெபிச்சிருப்போம். இந்த நெகேமியோடைய ஜெபம் இவருடைய பதவி உயர்வுக்காக அல்ல, இவருடைய குழந்தையுடைய படிப்புக்காக அல்ல, திருமணம் நடக்கணும் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக அப்படி இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவனுடைய நன்மைக்காக ஜெபிக்கலை, தேவனுடைய காரியங்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஜெபிச்சான். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. டெய்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் சபைக்கு ஒரு ஏக்கர் இடத்த கொடுங்க ஆண்டவர். அப்படி ஜெபிக்கணும். 25 கார் வந்தால் நீங்கள் எங்கே நிறுத்துவீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கணும். அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். விளங்குதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மேடை பண்ணுவார். ஒரு ஆராதனை சொன்ன, நீ 1000 எண்ணிட்டு இருக்கிற உன் பிள்ளை லட்சத்தில் சம்பளம் வாங்கும் சொல்லி 6 மாதத்தில் அவங்க பையனை அமெரிக்கா 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் மெட்ராஸில். அமெரிக்காவுக்கு அந்த கம்பெனியை அனுப்பிவிட்டு 3 லட்சம் சம்பளம். அப்பாவுக்கு தமிழ்நாட்டிலே வீடு கிடையாது, பையன் அமெரிக்காவில் வீடு வச்சுருக்கிறான். நான் தான் சொல்லிட்டேன், இது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. நம்புறீங்களா? கை வைத்து நல்லா அல்லையிலே சொல்லுங்க பார்க்கணும். நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள கையில் பிடிச்சி தூக்கி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண. பக்கத்தில் கையை பிடிங்க. பக்கத்தில் கை பிடிச்சாச்சா? 2 பக்கம் ஆள் தம்பி கை பிடிச்சிக்கிறியா? கை வைத்து சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கட்டும். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் ஆலயத்துக்காக, சொந்த இடத்துக்காக நீங்கள் ஜெபித்தது எப்பொழுது? 100 சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கணும் ஜெபித்தது எப்பொழுது? 1000 ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும்னு நீங்கள் ஜெபித்தது எப்பொழுது? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அவன் கேட்குறான், தேவனே நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும். அவனுடைய தேவைக்காக உபவாசம் இருக்கல. உபவாசம் இருந்தவங்களுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பாக நீங்கள் சபைக்காக ஜெபிக்கிறவங்க தான் ஃபாஸ்டிங் இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க கஷ்டம். அப்போ அவன் கேட்குறான், தன்னுடைய தேவைக்காகவோ தன்னுடைய வருமானத்துக்காகவோ தன்னுடைய சுகத்திற்காக ஜெபிக்கலை, அவன் தேவ ராஜ்யத்திற்காக ஜெபிக்கிறான். அல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேவன் கேட்டால் என்ன பண்ணுவாரா? வீட்டுக்கல்ல, ஒரு தெருவுக்கல்ல, தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பார். அதுதான் ஒரு ஆளுடைய ஜெபத்துடைய வல்லமை. அதுதான் ஒரு ஆளுடைய ஜெபத்தை தேவன் கனப்படுத்துவது. அதுதான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதான் நெகேமியா சில ஜெபங்களை சொல்றேன். 6வது அதிகாரம் 9 வசனம் பாருங்க. 6:9. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தும். எப்படி ஜெபிக்கணும்? ஏன்னா ஜெபிக்கணும், எங்க பாஸ்டருடைய கை திடப்படணும். ஆண்டவரே, ஊழியக்காரன் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்களோ நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மோசே கையை வைத்து இப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். காலையில் கை வைத்தின ஆள் அப்படியே நேராக உங்களுக்கு இப்போ நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்க, சல்யூட் அடிக்கிறீங்களா? அழகா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அல்லேலூயா சொல்கிறீங்களா, சல்யூட் அடிக்கிறீங்களா, ஏன் உயிர் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? ஒன்றுமே தெரிய மாட்டுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் உஷாராயிட்டீங்க. சில பேர் கைத்தட்ட சொன்னால் வடை தட்டி போட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வடை தட்டி போட்டுருப்பாங்க. சில பேர் மெது வடை, ஆமை வடை, குதிரை வடை,
சில பேர் கசாயம் கசக்கிட்டு இருப்பாங்க. பல்லு கை தட்டுங்கன்னா இப்படி போட்டு மருந்து கசாயம் கசக்கி எடுக்கிற மாதிரி இலையில இருந்து. இதெல்லாம் யார் தான் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, இந்த மாதிரிலாம் கை தட்டுறது. இங்கே சொல்ல மாஸ்டர் என்னன்னாக்கா பாருங்க, எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும். இதெல்லாம் வைராக்கியமான ஜெபம். கை நல்லா கைகளை அசைத்து நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு சபையும் அப்படிப்பட்ட ஜெப ஆவியையும் தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். அவன் கேட்டான், ஆண்டவரே எங்களுடைய கைகளை நீ என்ன பண்ணணும்? திடப்படுத்தி அருளும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் அப்படியே திடமுள்ள ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை, பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? தேவனை எங்களை திடப்படுத்தி அருளும். செய்வனை வச்சு கவலைப்படாத. அந்த நீ முழங்கால் போட்டுட்டா யார் வச்சாங்களோ அவங்களுக்கு நேரம் அது போயிடும். விளங்குதா உங்களுக்கு? கை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பரம்பரை சாபங்களை ஏன் நம்ம உடைச்சி ஜெபிச்ச தெரியுமா? அதை நம்ம சுமக்கக்கூடாது. இயேசு நமக்கு சுமந்துட்டார். சிலுவையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் இனி சாபத்தின் அடையாளம் இல்லை. இந்த வார்த்தை சொல்லுங்க. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, நான் சாபத்தின் அடையாளம் இல்லை. வியாதியின் தலையை தட்டி சொல்லுங்க, சாபத்தின் அடையாளம் இல்லை, வியாதியின் அடையாளம் சொல்லுங்க இல்லை, எனக்குள்ள இல்லை. தரித்திரத்தின் அடையாளம் எனக்குள்ள இல்லை. வறுமையின் அடையாளம் எனக்குள்ள இல்லை. ஸ்தோத்திரம். சொன்னீங்களா? வயத்தது சொன்னீங்களா? ஸ்தோத்திரம். அவன் சொல்ற, என் கையில் என்ன பண்ணுங்க? திடப்படுத்தி அருளும். நீங்க அப்படி ஜெபிக்கணும். இதிலே காலத்தை தள்ளிடக்கூடாது. சீக்கிரம் ஒரு பெரிய இடத்த என்ன பண்ணிடணும்? வாங்கிடணும். வாங்கி நான் அங்கே வாங்கியிருக்கிறோம். 1.25 ஏக்கர் வாங்கி, ஏக்கர் ஒரு மெயின் சர்ச் இருக்குது, அதில் 400 பேர் உட்காரலாம். இன்னொரு ஜெபத்தோட்டம் கேட்டால் ஜெபத்தோட்டம் வேணும். அதுக்கு என்னன்னு அதை விளக்க கேட்ட 1.25 ஏக்கர் வாங்கியிருக்கிறோம். அது ஒரு இடத்துல வாங்கி ஒரு ஏரிக்கரை ஓரமாக வாங்கி ஃபாஸ்டிங் பேர் அதெல்லாம் அங்கே நடத்திட்டு இருக்கிறோம். நைட்டு ப்ரேயர் எல்லாம். ஏன்னா இங்கே தான் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் அடித்தடி நடந்துட்டு இருந்தால். ஆனால் அங்கே இடம் வாங்கி தேவன் அதை அற்புதமாக செய்கிறாரு. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? உங்களை போல ஜெபிக்கிறதான நபர்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். உங்களை போல கொடுக்கிற நபர்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஆமேன், எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும். ஏன் தெரியுமா? சன்பல்லாத்தும் தொபியாவும் என்ன பண்ணணும்? ஆலயத்தை கெடுக்கணும், வேலையை தடுக்கணும், அலங்கத்தை தடுக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்க ஜெபித்தாங்க. கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. சபை வளரும்போது பொல்லாத ஆவிகள் எழும்பும். உங்களை மனமடிவாக்குகிற ஆட்கள் எழும்புவார்கள். சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனை வர மாதிரி தெரியும், கஷ்டம் வர மாதிரி தெரியும், பாடு வர மாதிரி தெரியும். ஆனால் தேவன் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். நம்புறவங்க மட்டும் வலது கருத்தை நல்லா உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரே உங்களுடைய கைகள் என்ன பண்ணுவார்? அவரே உங்கள் கைகளை திடப்படுத்துவார். உங்கள் லைஃப்பில் இன்னிலிருந்து ஒரு பெரிய மாற்றம். பக்கத்து திரும்பி சொல்லுங்கள், கைப்பிடிச்சு சொல்லுங்கள், இன்னிலிருந்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய மாற்றம் சொல்லுங்கள். பெரிய மாற்றத்தை தேவன் தருகிறார். பாருங்கள் எப்படிலாம் ஜெபிக்கிறார், பாருங்கள் எப்படிலாம் ஜெபிக்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சொத்து பிரச்சனை இருக்குதா? உங்கள் சொத்து உங்களை விட்டு எங்கேயும் போகாது. சண்டை போடாதீங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். உங்களுக்குரியது உங்களுக்கு வந்துடும். கை நல்லா உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கான வேலை, உங்களுக்கான படிப்பு, உங்களுக்கான ஆசீர்வாதம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தாலே. பிரதர், நான் சொல்றேன், தேவன் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் தேவன் செய்ய நினைத்ததை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்ததை இனி தடைபடாது. கை வைத்து நல்ல கையில தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷபா லபா ரிபி கபா ரபானா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம் அதுதான். உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். சொல்லிக்கிட்டே இருங்க, ஜெயமாக மாற்ற போகிறார். உங்கள் பிள்ளைகள் நினைச்சு நன்றி, பிள்ளைகள் நினைச்சு சொல்லுங்க, இந்த ஆண் பிள்ளை, இந்த பெண் பிள்ளை 1 2 3 4 சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நல்லா சொல்லுங்க, உயிர் உள்ள மாதிரி சொல்லுங்க.
நல்லா சொல்லுங்க, காரியங்களை தேவன் கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த கையெல்லாம் உயர்த்திருக்கிறதோ அந்த கைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த கைகளை கொடுக்கிற கரங்களாய் நீ மாற்றுவீராக. தூ ரபால ஹந்தரா ஷேக் கபாலபா ரிபி நிமி ஷப நஹத ரபா நியந்த ரபா ரபா லியந்த ரபா ஷதுரிபி கபன மரபா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொன்ன பார்த்தீங்களா, நீ 1000 சம்பளம் எண்ணிட்டு இருக்கிற நாட்கள் லட்சங்களை நீ என்ன போறவன் பிள்ளை 6 மாசத்துக்குள்ள கர்த்தர் அவனை கொண்டு போய் ஆசீர்வதிச்சிட்டார். நாங்கள் சர்ச்சில் நான் சொன்னேன், நீ 1 தசம பாகம் கொடுக்க கஷ்டப்படுற, 10 தசம பாகத்தை கொடுக்க போற அப்படின்னு சொன்னேன். 10 தசம பாகம் யோசித்து பாருங்க, உங்க வருமானம் 10 மடங்கு மாறப்போகுது. நம்புறீங்களா? ஒரு வேலை 2 வேலையா மாறுது. நான் சொல்றேன் எதுக்குன்னா, இதெல்லாம் நீங்க நம்புங்க. நீங்க நல்லா இருந்ததா சபை நல்லா இருக்கும், சபை நல்லா இருந்ததா தேசம் நல்லா இருக்கும். கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் சொன்ன ஒரு நாள், சபையில் மொத்தமே 15 பேர் இடம் வாங்கணும், கோல்டு ஆஃபரிங் எடுக்க போகிறோம். கேட்ட எல்லா பாஸ்டரும் சிரிக்கிறாங்க. நீ இருக்கிறது கிராமத்துக்குள்ள, நீ தங்க காணிக்கை எடுக்க போறியா? எடுக்க போகிறோம். கர்த்தர் சொன்னார் இடம் வாங்கணும், என்ன தங்க காணிக்கை எடுக்க போகிறோம். ஆஃபரிங் எடுக்க நேரம் வந்தது. நான் சொல்கிறேன், இப்போ தங்க காணிக்கை கொடுக்கக்கூடாது, இப்போ பொதுவாக கொடுக்குற காணிக்கை கொடுத்துடணும். அப்புறம் சொன்னேன் 2வது தங்க காணிக்கை எடுக்க போகிறோம். மொத்தமே சபையில் எத்தனை பேர்? 15 பேர். 7.25 பவுன் வந்துச்சு. எத்தனை பவுன் வந்தது? ரட்சிக்கப்படாத ஒரு நபர், பேர் மாரிமுத்து, 5 பவுன் நெக்லஸ் கொண்டு போட்டு போயிட்டார். அவர் அந்த நெக்லஸ் போடுறப்போ சம்பளம் 35,000. இன்றைக்கி அவர் சம்பளம் 3 லட்சம். இந்தியா சிமெண்ட்ஸில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார், ஹைதராபாத்தில் இருக்கார். அன்றைக்கி 50,000 சம்பளம் வாங்கினா 100 பவுன் வச்சதுனா பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடுச்சு. இவரை கர்த்தர் டாப்பில் கொண்டு போய் வச்சுட்டார். கை வைத்து. ஏன்னா கர்த்தர் உங்களுடைய கைகளை திடப்படுத்துவார். சகோதரனே, சகோதரி, கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கை நல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வாயத்திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையுடைய அமைப்பு மாறப்போகுது. சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. ஷதா ரபால ஹந்த ரபாலபா துரபால கத ரபனா ஷபரபலபா. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த 4வது அதிகாரத்தில் 13வது அதிகாரம் பாருங்க. 13வது அதிகாரம் 14வது வசனம். 13வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது நான் தலைமையமானவர்களோட வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி, தேவனுடைய ஆலயம் கைவிட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். அவர்கள் நிலையிலே நான் வைத்தேன். கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துடைய வேலை குலைக்கப்படக்கூடாது, ஊழியம் குலையக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு ஊழியமும் பணம் இல்லை தடப்படக்கூடாது. பணம் இல்லை என்ன பண்ணக்கூடாது? தடப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஊழியமும் ஆள் சப்போர்ட்டில் நிற்கக்கூடாது. ஒரு ஊழியத்தை சொல்ல, ஒரு பாஸ்டர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் நீங்களாக போய் ஆட்களை சந்தித்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வந்து சபையில் சேர்த்துடணும். அப்போ தான் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆலயத்துடைய வேலை, ஊழியங்கள், ஸ்தாபனங்கள் நிலைகுலைந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் ஜெபிக்கணும். யார் ஜெபிச்ச அந்த ஜெபத்தை? நெகேமியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஆலய வேலைகள் என்ன பண்ணக்கூடாது? ஊழியங்கள் சொல்லுங்க, டெய்லி ஜெபிக்கணும். பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மா, பிள்ளைகளுக்காக, லீடர்ஸுக்காக, உங்களுக்கு தெரிந்த எல்லா ஊழியர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன். சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன். சொல்லுங்க, சத்தமாக சொல்லிட்டே இருங்க, நான் ஜெபிப்பேன் சொல்லிக்கிட்டே இருங்க. சத்தமாக சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன் சொல்லிட்டே இருங்க. பாருங்க எப்படிலாம் அவர் ஜெபிக்கிற, நெகேமியா ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? 13வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. 13வது அதிகாரம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி. அவர் சொல்ல, தேவனே நீர் எங்களை நினைத்தருள வேண்டும். ஆயத்தனம் சொல்லுங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க? தேவன் என்ன பண்ணணும்? கை வைத்து சொல்லுங்க, தேவன் என்ன பண்ணணும்? நினைத்தருள வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 115வது சங்கீதத்தில் சொல்லிருக்கிறது, கர்த்தர் நம்மை
உங்கள் அப்பா அம்மா மறந்துட்டாங்களா? உங்கள் மேல் அதிகாரிகளை மறந்துட்டாங்களா? சொந்தக்காரங்களை மறந்துட்டாங்களா? உங்களை நினைத்திருக்கிற கர்த்தர் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள். நல்ல வலது கரத்தை உயர்த்தி. நான் சொல்கிற கொடிக்கு வந்து அரைக்கம்பத்தில் பறக்கக்கூடாது. கொடி முழுவாக பறக்கணும். அப்படி இப்படி இல்லை, நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சாப கட்டு உடைவதாக. தேவனே நன்மை உண்டாக இறங்கும். இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை உண்டாக இறங்கும், நன்மை உண்டாக இறங்கும், நன்மை உண்டாக இறங்கும். சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. நன்மை உண்டாக இறங்கும், நன்மை உண்டாக இறங்கும். சொல்லுங்க, வாயத்திறந்து கை வைத்து ஜெபிச்சுட்டே இருங்க. ஷபா லபா ரபா கபா லபா நபா ரபா. தேவன் நம்மை நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. கண்ணீர், பிரச்சனை, போராட்டம். திடீர்னு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நினைவு கூர்ந்தார். அவர் நினைத்தருளினார். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்படிங்கிற மட்டும் எளிமை நிலைங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை நினைச்சிருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தை நினைச்சிருக்கிறார். பிரசங்கம் முடியல, ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே எளிமை நிற்கிறீங்களா? நிற்கமுடைய ஜெபத்தில் ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், நன்றி. அப்படியே கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார் சகோதரனே. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஷபா நாம அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எனக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் கத்தி ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறது ஒரு 10 பேருக்கு கேட்கணும். அப்படி ஜெபிங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் ஒன்று ஜெபிக்கணும், உங்கள் இடத்த காலி பண்ணிவிட்டு ஓடிடணும். அப்படி ஜெபம் பண்ணணும். ஆவில் நிரம்பி அப்படியே அந்நிய பாஷையை பேசி ஜெபிங்க. கை உயர்த்தி, கைகளை அசைத்து ஷதா ரபா லகத ரபா ரிபி லிப ரிபி, நல்ல கையில் உயர்த்தி தூ ரபா லகத ரபா. தேவரி நன்மை உண்டாக. ஆண்டவரே, இந்த இடத்துல கை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே நீர் இப்பொழுது ரிகத ரபா நபா. சில பேரோட வாயில சத்தம் வரல, சில பேரோட வாயில சத்தம் வரல. சகோதரனே, சகோதரியே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்ட ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகிறது. ஷபா பா லகா தரை பிலிகா தரபா நமா ரிபி லிப ரிபி ஷபா லபா கதுரபா தீரபானா ஷபா. நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. ஆமென். சில தலையில நான் கிரீடத்தை பார்க்கிறேன். ஆமென். சகோதரனே, சகோதரியே, சிலருடைய தலையில ஒரு கிரீடத்தை பார்க்கிறேன். கர்த்தர் உன் தலை மேல கிரீடத்தை வைக்கிறாரு. அது உனக்கான கிரீடம், உன் குடும்பத்துக்கான கிரீடம், உன் பிள்ளைகளுக்கான கிரீடம். நீங்க நம்புறீங்களா சகோதரனே? நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க. உனக்கு தேவன் ஒரு கிரீடத்தை வைக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எந்த வேலையும் தெரியல, எந்த பதவி உயர்வும் தெரியல, எந்த நன்மையும் தெரியல. ஓ ரபா லகா தரா ஹதே ரபே நிகன் தரபா லகதே ரபா லகா தரபா ஷபா ரபா ஓ ரிபே லபா ரபா. நம்ம நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. கை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தீபா லகதர ஷிகரபா லகதரபா நபா. சகோதரனே, உன் சிறையிருப்பு மாறுகிறது. எகிப்தின் அந்தகார சிறையிருப்புகள் மாறுகிறது. ஷாதாலே கதரபா லகதரபா நபா. உன் சிறையிருப்பு மாறுது. கையில் அப்படியே உயர்த்திருக்கீங்களா? சில பேர் அப்பப்போ கண்ணை திறந்து பார்க்குறீங்க. வாலிப பிள்ளைகள் கண்ணை திறக்கக்கூடாது. தம்பி கண்ணை மூடிக்கிங்க. யாரும் பக்கத்தில் யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்ணை மூடிக்கிங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சின்ன தம்பிமார் கை வைத்து ஜெபிக்கிறீங்களா? எஸ், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இடத்த விட்டு போகும்போது நீங்க ஒரு புதையலோட போக போறீங்க. ஒரு புதையல் உங்களுக்காக வைக்கப்படுகிறது. ஓ, சிலருடைய கைகளில பொக்கிஷங்களை பார்க்க முடிகிறது. ஆமென் 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 ஆமென். வாயில சத்தம் வரலையே. பின்னாடி இருக்க தம்பிமார் ஜெபிக்கிறீங்களா? கண்ணை மூடி ஜெபிக்கணும். கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ரிபா தா ரபா ரிபா ல கத ரா ஷபே லகா தர பல பரபா ரிபி லிப ரிபி ஷதர கத ரபா லக தரபா. சகோதரனே, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, அந்தகார கட்டுகள் உடைக்கப்படுவதாக.
நான் அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், வேத வசனமே உங்களுடைய வாழ்க்கையாக, உங்க வாழ்க்கையா மாறப்போகுது. இதுவரைக்கும் நீ செயல்படாத ஒரு விசுவாசியா இருந்த நீ செயல்பட ஆரம்பிக்க போறீங்க. உன் குடும்பத்துக்குள்ள, உன் தெருவில் நீ ஒரு அடையாளமா இருக்கிற, அந்த அடையாளம் மாறுது. இன்னைக்கு அந்த அடையாளம் மாறுது. ஹல்லேலூயா. நம்புறவங்க மேல ஒரு அபிஷேகம், நம்புறவங்க மேல ஒரு அபிஷேகம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அந்த அலங்கத்தை நெகேமியா கட்டி முடித்தான். எத்தனை நாட்களுக்குள்ள? 52 நாட்களுக்குள்ள. உங்க வாழ்க்கையில சில காரியங்களை தேவனே செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண. நான் சில பேரை பார்க்கிறேன். ஆத்தும வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. கண்ணீரோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா. சபைக்காக தோல் கொடுக்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. கரங்களை தாங்கும்படி ஒப்பு கொடுங்க. ஆமென். துனமான கதரா ஷகரபல கதரபரபரப. சகோதரனே, நல்ல ஜெபம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ரிபால கத ரபா நம ரபா. அக்கினி மயமான நாவுகள், அக்கினி மயமான நாவுகள், அக்கினி மயமான நாவுகள். துரக தர ஹத ரேபல கத ரபா நம ரபா. ரிப ரகத ரபா நம ஷப லப ரபா. ரிப லப கது ரப லகத ரதி அத்து ரப லகதரோ. ரப லப ரகத ரப ரப ஷப லப ரப. துரபன கதரே ஷகரபன கதுரபல. ஓ ரபல கதரப. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. சபையினுடைய ஊழியத்தை தடை பண்ணுகிற, சோர்வடைய பண்ணுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தாலே விலகுகிறது, இயேசுவின் நாமத்தாலே விலகுகிறது. இவங்களுக்கான ஒரு பெரிய இடத்தை நீ ஆயத்தமாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நூற்றுக்கணக்கான பைக்குகள், நூற்றுக்கணக்கான கார்கள், ஓ நீங்கள் ஆராதிக்கிற இடத்தை சுற்றி இருக்கிறத பார்க்க முடிகிறது. அக்கினிமயமான அபிஷேகம். தம்பி நல்ல கைத்தட்டி ஜெபம் பண்ணு, கைத்தட்டி ஜெபி ஜெபி ஜெபி, சத்தமா ஜெபம் பண்ணு. பின்னாடி இருக்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கை தட்டும் போது சாப கட்டுல முடிக்கப்படட்டும், கட்டுல முடிக்கப்படட்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நீ எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும், நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும், எத்தனை ஆயிரமோ லட்சங்கள் சம்பாதித்தாலும், கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார், நீ எனக்கு தேவை. வேலையை நீங்க விட வேண்டாம், சொத்துக்களை நீங்க இழக்க வேண்டாம். ஆனா கர்த்தர் சொல்ற, உன்னை கொண்டு இந்த சபையுடைய எழுப்புதலுக்கு உன்னை நான் கருவியாக பயன்படுத்த போகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கருவியாக பயன்படுத்த போகிறேன், கருவியாக பயன்படுத்த போகிறேன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாங்க முடியாத ஒரு அபிஷேகம், ஒரு ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சது போல, கரண்ட் ஷாக் அடிச்சது போல, தூக்கி வீசப்படுகிறது போல பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். அந்நிய பாஷைகள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஓ சாபத்தின் வல்லமைகள் முறிக்கப்படுகிறது, பில்லி சூனி ஆவிகள் முறிக்கப்படுகிறது, அக்கினியின் வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நீங்க கவலைப்பட வேண்டாம். சபையே, ஊழியமே, ஓ ஹல்லேலூயா. தேவ
ஜனங்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. ரப கபர துரபஷம் 52 நாட்களுக்குள்ளாக அலங்கத்தை கட்டி முடித்தார். உங்களுக்கு முன்பாக இருக்க எல்லா தோல்விகள் விழுந்து போனது, எதிர்ப்பின் வல்லமைகள் விழுந்து போனது. அற்புத அடையாளங்கள் மூலமா தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவரால் பூட்ட முடியும். கைத்தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க.